நம்முடைய இந்த லட்சியம் மிகப்பெரிய லட்சியம். இந்த லட்சியத்தை அடைவதில் நம்முடைய இளைஞர்கள் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் அண்மை காலமாக குடிப்பழக்கத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆளாகி வருகிறது. இந்த குடி உங்களுடைய குடியை கெடுப்பதில் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீரழி வருவார். இது நான் மட்டும் சொல்ல, 2011 முதல் 2016 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில், இன்றைய முதல்வர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடெங்கும் போராட்டம் நடந்த பொழுது, ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று பேசியவர்கள் அவர்கள். கனிமொழி இருக்கிறாரே, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்று பேசினார். எங்க போச்சு அந்த பேச்செல்லாம்? இன்னைக்கு உதயநிதி பேசினார், இன்னைக்கு எங்க போச்சு அதெல்லாம்? ஆட்சிக்கு வந்த பிறகு லட்ச லட்சமா உங்களுக்கு வருமானம் வந்தோன்னு அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் மாறி போச்சா? இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு 60,000 கோடி ரூபாய், எவ்வளவு கோடி? 60,000 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் சேல்ஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 5,000 கோடி ரூபாய். நாங்கள் ஒரு சேகரித்த புள்ளி விவரத்தின்படி 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் குடித்து தீர்க்கிறீர்கள் என்று தெரியாது. 2,000 கோடி நீ குடிச்சா அது உன்னுடைய உடல்ல எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும்? உன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும்? அதனால இளைஞர்கள் தயவு இருந்து இந்த நிமிடம் சொல்றேன், உங்களுடைய ஆயுள் இப்ப 40 வயசு 40 வயசுன்னு சொன்னா கூடுதலாக ஒரு 10 வருஷம் நீங்க அதிகமா வாழணும்னா இந்த நிமிஷத்துல நிறுத்திடு. இல்ல உன் ஆயுசுல 10 வருஷம் போயிட்டு போகுதுன்னா நீ குடி. நிச்சயமா 10லிருந்து 15-20 வருஷம், ஒரு 75 வருஷம் இருக்கலாம்ங்கிற 55 வருஷத்துல கணக்கு முடிஞ்சு போயிடும் குடிச்சா. அது மட்டும் உன்னுடைய குடும்பம் வறுமைக்கு கீழே போயிட்டே இருக்கும். குடிகாரருக்கு பெறக்கூடிய குழந்தைகளும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகும். அவர் நல்ல குழந்தைகளாக வர வாய்ப்பே கிடையாது. அவர்களும் ஏதாவது தவறிழைக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க.